தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமுதா ஐஏஎஸ் அதிகாரிக்கு தண்டனை வழங்கிய திமுக அரசு. அமுதா ஐஏஎஸ் அதிகாரிக்கு தண்டனை வழங்கிய திமுக அரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமுதா ஐஏஎஸ் அதிகாரி இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர். இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு திறமையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. செல்வி ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி ஆகியோருடைய அடக்க நிகழ்வுகளை இவர்தான் முன்னின்று நடத்தியவர். பிரதமர் அலுவலகத்தில் பிரதமரின் துணை செயலாளராக இவர் பதவி வகித்தார். ஐஏஎஸ் அதிகாரிகளிலேயே மிகவும் நேர்மையான திறமையான அதிகாரி ஆவார். இவர் தமிழகத்தின் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் திறமையான ஒரு அதிகாரி. தற்பொழுது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் நடைபெற்றுள்ளது. அதன் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில் அமுதா ஐஏஎஸ் அந்த பதவியில் இருந்தால் உண்மை குற்றவாளிகள் வெளியே கொண்டு வரப்படுவர் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி விசாரிக்கப்படும் பொழுது அமுதா ஐஏஎஸ் அதிகாரி உள்துறை செயலாளராக இருந்தால் திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நிர்வாகிகள் இந்த கள்ளசாராய வழக்கில் சிக்குவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கல்வராயன் மலைப்பகுதியிலே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பதே திமுகவினர் தான். திமுக சட்டமன்ற உறுப்பினர் 2 பேருக்கு அதில் தொடர்பு உள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு தொடர்பு உள்ளது. திமுகவை சார்ந்த அமைச்சருக்கும் தொடர்பு உள்ளது. கள்ளச்சாராய வியாபாரிகள் காவல்துறைக்கும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு கமிஷன் வழங்கி வருகிறார்கள். இது அனைவருக்கும் தெரியும். இது விசாரணையில் தெரிய வரும். அந்த விசாரணை தீவிரப்படுத்தப்படும் பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், திமுக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், திமுக பொறுப்பாளர்கள் ஆகியோர் இந்த கள்ளச்சாராய விசச்சாராய மரணத்தில் சிக்குவர். உள்துறை செயலாளராக அமுதா ஐஏஎஸ் அதிகாரி இருந்தால் கண்டிப்பாக இந்த விசாரணை நடத்தப்பட்டு சிக்குவர், தண்டனை கிடைக்கும். திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயர் ஏற்படும். ஆகவே கள்ளச்சாராய விசாரணை நடைபெறுகிற இந்த சூழ்நிலையில் உள்துறை செயலாளராக அமுதா ஐஏஎஸ் இருப்பது நன்றாக இருக்காது, தனக்கு சாதகமாக இருக்காது என்று கருதி திமுக அரசு அமுதா ஐஏஎஸ் அவர்களை இடமாற்றம் செய்துவிட்டது. தனக்கு சாதகமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை அந்த பதவியில் நியமித்துவிட்டு அமுதா ஐஏஎஸ் அதிகாரியை வருவாய்த்துறை செயலாளராக மாற்றியுள்ளது. இது நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்றுதான் சொல்ல வேண்டும். அமுதா ஐஏஎஸை பொறுத்தவரை அவர் எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில் ஊழல்களை கண்டுபிடிப்பார், திறமையாக செயல்படுவார், ஒரு நேர்மையான அதிகாரி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வருவாய்த்துறைக்கு போனாலும் அவருடைய சிறப்பான பணி தொடரும். ஆனால் அமுதா ஐஏஎஸ் அவர்களை உள்துறை செயலாளர் பதவியிலிருந்து தூக்கப்பட்டது அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக அரசு அமுதா ஐஏஎஸ் அதிகாரியை பழிவாங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்.